நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்க நண்பர்களே. 1000ல் ஒருவன் 22 ஆண்டுகள் வெறும் சுத்திலையும் உளியையும் வைத்து தனி ஆளாக ஒரு மலையை உடைத்து பாதை உருவாக்கிய மனிதர். தன் மனைவியின் இறப்பால் பாதிக்கப்பட்டவர். தன் கிராமத்திற்கு எளிமையாக வசதி கிடைக்க 22 ஆண்டுகளாக தொடர்ந்து உழைத்து தனி ஆளாக ஒரு மலையை உடைத்துள்ளார். அவரை பற்றி தான் கதை இங்கே காணப்போகின்றோம். பீகார் மாநிலம் கயா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தசரத். இவர் 1934ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி பிறந்தவர். இவர் பீகார் மாநிலத்தின் முசாகர் என்ற இனத்தில் பிறந்தவர். இது அம்மாநிலத்தின் பிற்படுத்தப்பட்ட இனமாகும். இவர் தனது சிறு வயதில் வீட்டிலிருந்து வெளியேறி தான்பத்து நிலக்கரி சுரங்கத்தில் பணியாற்றி வந்தார். பின்னர் சில ஆண்டுகள் கழித்து அங்கிருந்து தன் ஊருக்கு வந்துவிட்டார். பல்குனி தேவி என்ற பெண்ணுடன் திருமணமானது. அதன் பின்பு அவர் அந்த கிராமத்திலேயே தான் இருந்தார். அவர் இருந்த கிராமம் என்பது சுற்றி மலை குன்றுகளானதாக இருந்தது. அதனால் அந்த கிராமத்திற்கு சாலை வசதி சரியாக கிடையாது. அருகில் உள்ள நகரம் செல்வதற்கு கூட மலையை சுற்றி தான் செல்ல வேண்டும். அக்கிராமம் விவசாயம் செய்து வந்த தசரத் அதை வெளியூர்களுக்கு சென்று வியாபாரம் செய்து வந்தார். வாழ்க்கை நன்றாக சென்று கொண்டிருந்தது போது 1959ஆம் ஆண்டு பல்குனி தேவி ஒருமுறை குன்றில் நடந்திருந்த போது தவறி விழுந்து விட்டார். அவருக்கு மோசமான காயம் ஏற்பட்டது. அதையடுத்து அவரை காப்பாற்ற மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்ல முடிவு செய்த போது அந்த கிராமத்திற்கு சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. பல்குனி தேவி அந்த குன்றின் தன் வீட்டிற்கு குடிநீர் எடுக்கச் சென்ற இடத்தில் தவறி விழுந்தார். அவரை மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்வதற்குள் அவர் இறந்து விட்டார். இதை தசரத் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. தன் மனைவிக்கு நிகழ்ந்தது இனி யாருக்கும் நிகழக்கூடாது, அதற்காகத்தான் ஏதாவது செய்ய வேண்டும் என யோசித்தார். அப்பொழுது தன் மனைவியின் மரணத்திற்கு காரணம் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்ல முடியாதது என்று குன்றை சுற்றி சென்றாலே எவ்வளவு தூரம் செல்ல வேண்டியது உள்ளது. இந்த குன்றின் வழியாக பாதை இருந்தால் தன் மனைவியை காப்பாற்றி இருக்கலாம் என கருதினார். பின்னர் தானே இந்த பாதையை உருவாக்க முயன்றார். 1960ஆம் ஆண்டு தன் உடைத்து பாதையை உருவாக்க முயற்சி செய்தார். வெறும் ஒளியையும் சுத்தியையும் வைத்து மலையை உடைக்க கிளம்பினார். இவர் ஆரம்ப காலத்தில் மலையை உடைக்கும் பொழுது மக்கள் பலர் இவரை பைத்தியம் என கூறினார். ஆனால் இவர் அதை பொருட்படுத்தாமல் அந்த மலையை தொடர்ந்து உடைத்து கொண்டே இருந்தார். 22 ஆண்டுகள் தினமும் சில மணி நேரம் போக மற்ற எல்லா நேரமும் மலையை உடைக்கும் பணியில் மட்டுமே ஈடுபட்டார். 22 ஆண்டுகள் முயற்சி செய்து 1982ஆம் ஆண்டு 110 மீட்டர் நீளம், 7.7 மீட்டர் உயரம், 9.1 மீட்டர் அகலத்தில் ஒரு பாதை உருவாக்கிவிட்டார். தனி ஆளாக இவர் அதை செய்து முடித்தார். யார் எல்லாம் இவர் ஆரம்பிக்கும் பொழுது இவரை பார்த்து சிரித்தார்களோ அவர்களே இவரை பாராட்டி அவரது புகழை உலகம் அறிய வைத்தனர். இவரது இந்த பணியில் அந்த கிராமத்திற்கு இடையேயான தூரம் குறைந்துவிட்டது. 55 கிலோமீட்டரில் இருந்ததை வெறும் 15 கிலோமீட்டராக மாறியது. இவரது கடின உழைப்பு புகழும் பரவி இவர் மேன் என்ற பெயரில் அழைக்கப்பட்டார். ஆனால் இவர் உழைப்பு அங்கீகரிக்கப்படும் முன்பே, அதாவது 2007ஆம் ஆண்டு நோய் ஏற்பட்டு இறந்து போனார். தன் மனைவிக்கு ஏற்பட்ட துயரம் வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு மனிதன் உழைத்திருக்கிறான் என்றால் அவன் நிச்சயம் 1000ல் ஒருவன்தான். அதாவது உழைப்பை போற்றுவோம். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் அடுத்தவர்களுக்கு பயன்படும் வகையில் இருக்கட்டும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.